வெல்கம் டு EduSprint அகாடமி. நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா 25th May 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டிடி கிஷான் லான்ச்சஸ் ஏ ஆங்கர் கிருஷி அண்ட் பொம்மி. ஸோ நம்மளோட டிடி தூர்தர்ஷனோட கிஷான் சேனலுக்கு வந்துட்டு ஏ ஆங்கர் வந்துட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ஏ ஆங்கரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷி அண்ட் பொம்மி உங்களுக்கு. ஸோ ஏன்றது உங்களுக்கு வந்துட்டு இப்போ தெரிஞ்சிருக்கும் எல்லா செக்டார்ஸ்லையுமே உங்களுக்கு வந்துட்டு ஏன்றது வந்து டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நியூஸ் செக்டார்ஸ்லையுமே ஆங்கர் அதாவது நம்ம வந்துட்டு ஒரு நியூஸை வந்துட்டு வாசிப்பாங்களே, ஸோ அவங்க அந்த ஃபீல்டுலையுமே இப்போ வந்து ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சேனல்ல வந்துட்டு முறையாக அந்த டிடி கிஷான் சேனல்ல வந்துட்டு கிருஷி அண்ட் பொம்மி ரெண்டு ஏஐ ஆங்கரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐன்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை வந்துட்டு இப்போ வந்து ஒரு நியூஸ்ன்றது ரீட் பண்ணி காமிப்பாங்களே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்குது, ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது, அது மாதிரி நியூஸ் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு ரோபோட் மாதிரி ஒரு ஏன்றது வந்துட்டு அந்த நியூஸ் ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா என்ன இது மூலமா என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளால 365 டேஸும் இந்த ஏஐ மூலமா நம்ம வந்து அந்த ஏஐக்கு டயர்ட் ஆகாது. ஏன்னா அது ஒரு மெஷின், அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் உங்களுக்கு. ஸோ அது எப்போயுமே டயர்ட் ஆகாது. அன்இன்டரப்டடா நியூஸ் வந்து நம்மளால டெலிவர் பண்ண முடியுன்றது தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்ல வராங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏயோட நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷி அண்ட் பொம்மின்றது இந்த டூ நியூ ஏ ஆஃப் டிடி கிஷான். ஸோ நெக்ஸ்ட் டிடி கிஷான்றது சொன்னாங்களே, ஸோ டிடின்றது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தூர்தர்ஷன் சேனல்ன்றது தெரிஞ்சிருக்கும். தூர்தர்ஷன்றது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே என்கிற ஒரு ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் சேனல் உங்களுக்கு. ஸோ அதில் டிடி கிஷான்றது ஒன்றும் இல்லை, ஒரு டெடிகேட்டடான அக்ரிகல்ச்சருக்காண்டி ஒரு சேனல் வந்து உருவாக்குறது தான் இந்த டிடி கிஷான். ஸோ இந்த டிடி கிஷான்ல என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல ஏதாவது ஸ்கீம் வருது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இந்த மாதிரி மழை வருது, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த ஃபர்டிலைசரோட பிரைஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இந்த ஃபர்டிலைசர் எங்கே கிடைக்கும், ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் நியூஸை வாசிக்கிறதுக்கு தான் இந்த டிடி கிஷான் சேனலே வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. மெயினாக வந்துட்டு இந்த ஏ ஆங்கர்னால உங்களுக்கு வந்துட்டு 50 லாங்குவேஜ் கிட்ட பேச முடியுன்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த டிடி கிஷான்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்போ ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26th May 2015 நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் உங்களுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இந்த டிடி கிஷான் சேனலை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சேனலில் வந்துட்டு ஏஐ வந்து வந்துட்டு, ஸோ இதில் வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ சைனாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏஜென்சியான ஜின்ஹுவா என்ற ஏஜென்சி வந்து 2018 ஹியோகூன்ற ஒரு ஏஐ வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ நியூஸ் ஆங்கர் சனா என்ற ஒரு நியூஸ் ஆங்கர் வந்து இந்தியா டுடே குரூப்புக்கு வந்துட்டு வந்திருக்குது உங்களுக்கு. ஸோ இது அஜய் தாக் ஹிந்தி நியூஸ் சேனலோட ஒன் ஆஃப் த நியூஸ் ஆங்கர் தான் இந்த ஏஐ உங்களுக்கு. அதோட நேம் வந்து சானா. இதுதான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆங்கர் ஏஐ. ஸோ இது வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன் சேர்ந்த ஒரு ஏஐ. ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷி அண்ட் பொம்மி, அண்ட் பிரைவேட் நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சனா ஆங்கர் ஏஐ தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு உங்களுக்கு. நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏஎஃப் சீஃப் இனாகிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் இஎம்ஆர்எஸ் இன் கர்நாடகா. ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி ஆன சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப்ன்றவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவர் எமர்ஜென்சி மெடிக்கல் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வந்துட்டு கமாண்ட் ஹாஸ்பிட்டல் ஏர்ஃபோர்ஸ் இன் பெங்களூரு கர்நாடகாவில் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எவர் எமர்ஜென்சி மெடிக்கல் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ன்றது என்னன்னு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு எந்த 24/7 உங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் எங்கே வேணா அந்த ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குற பர்சன் ஆர் ஃபேமிலி வந்துட்டு எந்த மெடிக்கல் சப்போர்ட்னாலும் ஈஸியாக எடுத்துக்கலாண்டி தான் இந்த ஃபர்ஸ்ட் எவர் எமர்ஜென்சி மெடிக்கல் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இந்த கமாண்ட் ஹாஸ்பிட்டல் ஏர்ஃபோர்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸோட கமாண்ட் ஹாஸ்பிட்டல் ஏர்ஃபோர்ஸோட கமாண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குன்றது உங்களுக்கு நியூஸ் உங்களுக்கு. ஸோ இதுல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எவர் மெடிக்கல் ரெஸ்பான்ஸ் சிஸ்டமும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை இனாகிரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் விவேக் ராம் சௌத்ரின்றதான் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு இனாகிரேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபினான்ஸ் ரிசீவ்டு IRDA அப்ரூவல் டு செல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அஸ் அ கோஆபரேட்டிவ் ஏஜென்ட். ஸோ வந்துட்டு மஹேந்திரா ஃபினான்ஸ் என்ற கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா IRDA கூட வந்துட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. IRDA கிட்ட அப்ரூவல் வாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அஸ் அ கோஆபரேட்டிவ் ஏஜென்ட்டா வந்துட்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்துட்டு வேரியஸ் இன்சூரன்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு வேரியஸ் ப்ராடக்ட்டை வந்துட்டு இவங்க சேல் பண்றதுக்காண்டி இப்போ வந்துட்டு IRDA கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ IRDAன்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உங்களுக்கு. ஸோ இவங்க தான் இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது இவங்க தான்.
அண்டர் எந்த ஆக்ட் மூலமா? இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 படி தான் இவங்க வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐஆர்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்பர்சனா தெபிஷா பாண்டா இருக்காங்க அண்ட் ஃபவுண்டட் இன் 1999 அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத்ல இருக்குது. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்துட்டா இ ரிக்ஷா டிரைவர் ஆர்த்தி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கன்ஃபர்ஸ் யூகே யுனைடெட் கிங்டம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அவார்டு. ஸோ யுனைடெட் கிங்டமோட உமன் எம்பவர்மெண்ட் அவார்டை வந்துட்டு இ ரிக்ஷா ஓட்டுற ஆர்த்தின்ற யூபிஎஸ் சேர்ந்த ஒரு உமன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டுன்றது எல்லா வருஷமும் உங்க வந்து யூகேல வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு சின்ன மிடில் கிளாஸ் லோ கிளாஸ்ல இருந்து ஒரு உமன் வந்து டெவலப் ஆகி உமன் எம்பவர்மெண்ட் ஆகி அவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றவங்களோ சம்திங் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கௌரிக்கு விதமாக தான் இந்த யூகே உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு நீங்க இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆர்த்தின்றவங்க உத்தரப்பிரதேசோட ஃபேமஸ் ஸ்கீமான மிஷன் சக்தி ஸ்கீம்ல தான் இந்த இ ரிக்ஷாவோட இந்த இ ரிக்ஷா வாங்கி அவங்க வந்து அங்கே ஓட்டிட்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீமை பத்தி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மிஷன் சக்தின்றது சொல்லுவாங்க. ஸோ மிஷன் சக்தின்றது 2020 உத்தரப்பிரதேசல ஆரம்பிச்சாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் கண்டி தான். உமன் எம்பவர்மெண்ட்னா உமனை வந்துட்டு அதாவது ஆட்டோ மட்டும் இல்ல உமன் எந்த ஃபீல்ட்ல இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற விதமா பினான்சியலா சப்போர்ட் பண்ற விதமா தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுல ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் உங்களுக்கு பிங்க் இ ரிக்ஷான்றது ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ இது உள்ள ஒரு ஸ்கீம் தான் பிங்க் இ ரிக்ஷா ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உமன்ஸ் வந்துட்டு 18 இருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமா பயனடைகிறாங்க. அண்ட் இந்த ஸ்கீமை எடுக்கணும்னா அவங்களுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் இருக்கணும். இந்த ஸ்கீம் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வந்து இ ரிக்ஷா வந்து வாங்கி தருவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ அது மூலமா நீங்க வந்து ஒரு பிசினஸோ ஏதோ பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலான்றதுக்காண்டி தான் மெயினாவே இது உமன்ஸ் எம்பவர்மெண்ட் காண்டி தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தது. ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங்ன்றது இருக்கும் உங்களுக்கு. பேசிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து 6 டேஸுக்கும் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் 3 டேஸுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ஸோ இதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு பர் ரிசப்டன் சப்சிடியா கிடைக்குது பாத்தீங்கன்னா 49,500 வந்துட்டு சப்சிடியா கிடைக்குது. அண்ட் லோன் ஆஃப் இ ரிக்ஷா ப்ரொவைடர்ஸ் லோன் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த இ ரிக்ஷா வாங்குறதுக்கான லோனும் இதுல ப்ரொவைட் பண்றாங்க. நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா FTI F2 students film wins La Cinefa Award 77th Canvas Film Festival. ஸோ நம்மளோட இது ரீசெண்டான நியூஸ்ல பார்த்துருப்போம் 77th Canvas Film Festival பாரத் பேவிலியன்ற ஒரு இதை நம்ம வந்துட்டு நம்ம பங்கெடுக்கிற பேர் வந்துட்டு பாரத் பேவிலியன்ற ஒரு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்துட்டு நம்ம ஊரை சேர்ந்த ஃபிலிம் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஸ்டூடெண்ட் சைந்தி அண்ட் எஸ் நாயக் அண்ட் ஹிஸ் டீம் வந்துட்டு லா சினிஃபான்ற அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்மளோட பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் வந்துட்டு இதை வந்துட்டு பாராட்டியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் நம்மளோட ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு இந்த அந்த மூவி எடுத்த டைரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா சிகிந்தன் எஸ் நாயக் அண்ட் ஷார்டட் பை சூரஜ் தக்கூர்ன்றாங்க அண்ட் மனோஜ் வின்றது எடிட் பண்ணிருக்காங்க. சவுண்டட் பை அபிஷேக் காடம்டா. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த மூவியை வந்து ரெடி பண்ணி இந்த மூவி வந்துட்டு 77th கேன்வாஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல லா சினிஃபான்ற அவார்டை வாங்கி இருக்குது. நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா ரெக்கார்ட் பாசிட்டிவ் growth among top 5 வேர்ல்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் இன் ஏப்ரல். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர்ல நம்ம வந்து டாப்பா வந்திருக்கோம். எத்தனாவது பிளேஸ்னா 2nd பிளேஸ்ல இருக்கோம் நம்ம. ஸோ அது ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து 2nd பிளேஸ், ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நல்ல ஒரு growthல தான் இருக்கும். இந்த மாதிரி growth உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கு கொஞ்சம் வருஷத்துல வந்துருவோம் நம்ம. ஸோ இந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்டீல் அசோசியேஷன் தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ % growth அடைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3.9% வந்து growth அடைஞ்சிருக்கோம். ஸோ வேர்ல்ட் ஸ்டீல் அசோசியேஷன்றது ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது பர்சல் பெல்கியோம்ல இருக்குது. இது எப்போ ஃபோன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 ஜூலை 1967 தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நமக்கான நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் குளோபல் சிட்டிஸ் இண்டெக்ஸ் டெல்லி லீட்ஸ் இந்தியன் ரேங்கிங். ஸோ அந்த ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருக்க சிட்டிஸ் வந்து ஜிடிபி வைஸ்ல வந்து அந்த கண்ட்ரி அந்த சிட்டி வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்குது, ஸோ ஜிடிபி நல்லா இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு ரேங்கிங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இந்தியாவிலேயே டாப் ரேங்க் வாங்கின சிட்டி வந்து ஸ்டேட்ன்றது பார்த்தீங்கன்னா டெல்லி தான் இருக்காங்க. இதுல வந்துட்டு நியூயார்க் யூஎஸ் தான் நியூயார்க் தான் வந்து டாப் ஸ்பாட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி சான் ஜோசோ, டோக்கியோ, பாரிஸ்னா வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் வராங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு செக்யூர்ட் எந்த ரேங்க் வந்துட்டு அதாவது நம்ம இந்தியா வைஸ்ல பார்க்கும்போது டெல்லி வந்து டாப்ல இருக்குது. ஓவரால் கண்ட்ரி வைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 355th ரேங்க்ல இருக்கும். நம்ம 350th ரேங்க்ல இருக்கும். ஸோ வேர்ல்ட் 1000 லார்ஜஸ்ட் சிட்டிஸ்ல நம்ம வந்து 350th ரேங்க்ல இருக்கும் தான் முக்கியமான நியூஸ் இதுல.
நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டெல்லியை தாண்டி எந்தெந்த சிட்டிஸ்னா இதுல இடம் பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு, மும்பை இதெல்லாம் வந்துட்டு இடம் பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ இதை காட்டிலும் பெங்களூரு, மும்பை, சென்னைனா இந்த லிஸ்ட்ல வந்திருக்குன்றதை சொல்றாங்க. ஸோ பெங்களூரு எவ்வளவு வாங்கியிருக்குன்னா 411 ரேங்க் வாங்கியிருக்காங்க. மும்பை, சென்னை வந்துட்டு 427 and 472 ரேங்க் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா அலண்டா வின்ஸ் யூரோப்பியா லீக் என்ஸ் பையர் லிவரன்சியன் அன்பீட்டன் ரன். ஸோ நம்ம இட்டாலியன் ஃபுட்பால் கிளப்பான அலண்டா பிசி வந்துட்டு ஜெர்மன் ஃபுட்பால் கிளப்பான பெயரியர் லெவர்சனை வந்துட்டு பீட் பண்ணி யுஇஎஃப்ஏ யூரோப்பியன் லீக் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்றது ஃபர்ஸ்ட் இந்த அலண்டா கிளப் ஃபுட்பால் கிளப் வந்து முறை இந்த டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த யுஇஎஃப்ஏ யூரோப்பியன் லீக்ன்றது the European League is organized by the European Football Governing Bodyயால இந்த லீக் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டு நடத்துறாங்க. இந்த லீக் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 1971 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. The cup has won most of the times by யாருன்னு பார்த்தீங்கன்னா the club of Spain தான் வந்துட்டு அதிக முறையா இந்த யுஇஎஃப்ஏ யூரோப்பியன் லீக் வந்துட்டு அதிக முறையா வின் பண்ணிருக்காங்க. ஸோ இட்டாலியோட ஸ்ட்ராட்டஜிக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா கேபிட்டல் வந்து ரோம்ல இருக்குது, உங்களுக்கு அது ரோம்ல இருக்குது. அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜ் மெலினியோ அண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா செரிகோ மெட்டர்லின்றதான் இந்த கண்ட்ரியோட பிரசிடென்டா இருக்காங்க. நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஐஓசி லான்ச்சஸ் லெட்ஸ் மூவ் இந்தியா கேம்பெயின் டு இன்ஸ்பயர் பீப்புள் டு செலிப்ரேட் அத்லெட்டிக் அட் பாரிஸ் ஒலிம்பிக். ஸோ நம்ம இந்தியன் ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க லெட்ஸ் மூவ்ன்ற இந்தியா கேம்பெயினை லான்ச் பண்ணிச்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சார்பில் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு போய் கலந்துக்கிறவங்களுக்கு சியரப் பண்ற விதமா தான் இந்த ஒரு இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேம்பெயினுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா லெட்ஸ் மூவ் இந்தியா கேம்பெயின் தான். ஸோ யாரோட கொலாப் மூலமா இதை ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் அபினவ் பிந்த்ரா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த 2 ஃபவுண்டேஷன் மூலமா தான் இந்த கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நம்ம இங்க இந்தியால இருந்து உங்களுக்கு வந்துட்டு போற அதாவது பிளேயர்ஸ் அதாவது அத்லெட்டிக்ஸ் போறவங்களுக்கு வந்து சியர் பண்ணி நீங்க வின் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்புறதுதான் இந்த கேம்பெயினோட மெயின் நோக்கம் உங்களுக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து லாசுனியா இன் சிட்டி அண்ட் ஹெட்ன்றது பார்த்தா தாமஸ் பேக் தான் இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட்டா இருக்காரு. நமக்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா மோனு கஹான் செக்யூர்ஸ் பாரிஸ் பாராலிம்பிக் 2024 ஸ்பாட் இன் மென்ஸ் டிஸ்க் த்ரோவர். ஸோ மென்ஸ் டிஸ்க் த்ரோவர் கேட்டகரியில் உங்களுக்கு மோனு கஹாங்கஸ்ன்ற பர்சன் வந்துட்டு பாரிஸ் பாராலிம்பிக் 2024க்கான இந்த மென்ஸ் டிஸ்க் த்ரோ ஸ்பாட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து எப்படி இந்த ஸ்பாட் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இவரோட பெஸ்ட் த்ரோ வந்துட்டு வேர்ல்ட் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024ல ஜப்பான்ல நடந்த அப்போ வந்துட்டு இவர் 34.7 மீட்டர் வந்து த்ரோ பண்ணி இந்த ஸ்பாட் வந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்ட் ஹையஸ்ட் அப்சர்வேட்டரி இனாகிரேட்டட் இன் சைல்ட் பை யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைல்ட்ல வந்துட்டு உலகத்திலேயே பெரிய ஹையஸ்டான அப்சர்வேட்டரி சென்டர் வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜீனியஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்ல வந்து இடம் பெற்றிருக்குது ஹையஸ்ட் அப்சர்வேட்டரி இன் இந்தியா. எங்க ஹையஸ்ட் அப்சர்வேட்டரி இந்தியா எங்க இருக்குன்னா சைல்ட்ல இருக்குது. அண்ட் யார் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ தான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த இதுக்கு பேர் வந்து அட்டகாமா அப்சர்வேட்டரி சென்டர் தான் இதுக்கான நேம் வச்சிருக்காங்க. ஸோ அன்வீலிங் தான் இந்த அப்சர்வேட்டரியோட ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்போட மீட்டர் பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர் இருக்குன்ட்டு தான் உங்களுக்கு சொல்றாங்க. சைலோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து சாண்டிகோவா அண்ட் பிரசிடென்ட் யாரும் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் போரிக் அண்ட் கான்டினென்ட் வந்து சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ல இந்த சைலன்ற கண்ட்ரி இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா UNGA proclaimed May 24 as the International Day of Mercour. ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா May 24 வந்துட்டு எல்லா வருஷமும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் மரக்குவார்ன்றது நம்ம கொண்டாடலான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மரக்குவான்றது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு நேஷனல் அனிமல் உங்களுக்கு. ஸோ இதை வந்துட்டு அவங்க வந்து போற்றி விதமாக தான் இந்த டே வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில பாகிஸ்தான் அண்ட் கூட வந்துட்டு 8 கண்ட்ரிஸ் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணி இந்த அனிமலுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜெனரல் அசம்பிளி அக்செப்ட் பண்ணிட்டு இந்த டே வந்து May 24ன்றது இன்டர்நேஷனல் டே ஆஃப் மரக்குவார்ன்றது அறிவிச்சிடலான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கோட் வகையை சேர்ந்த ஒன் ஆஃப் த அனிமல் தான் இது உங்களுக்கு. ஸோ இது நேஷனல் அனிமல் ஆஃப் பாகிஸ்தானா இருக்குது. மெஜஸ்டிக் கோட் நோன் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் ஸ்ப்ரிங்கிங் ஷேப்டு ஹார்ன்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு யூனிக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டோட இது வந்துட்டு அந்த கொம்புன்றது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும், ஒரு மாதிரி சுருண்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஷேப்ல இருக்கிறதுக்காண்டி தான் இது வந்து ரொம்ப பேர் பெற்ற உங்களுக்கு வந்து கோட்டு. ஸோ இந்த அனிமலோட நேம் பார்த்தீங்கன்னா மரக்குவார். ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் 1945 நியூயார்க் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்குபெண்டா யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெனிஸ் ஃபெர்னியசஸ் தான் இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட இன்குபெண்டா இருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். தேங்க்யூ.